விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் பேசலாம் சார். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பொதுவா உங்களுக்கு ராசிக்குரிய கிரகம் செவ்வாய் பகவானா அந்த காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல ஒரு குரு பகவானுடைய பார்வை படுது அப்படின்னு சொன்னா 8ஆம் இடம்னாலே விபரீதமான ராஜயோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்பவே இல்லை, இப்படி ஒரு மாதிரி கெட்டு போகும்னு நினைச்சோம், ஆனால் இது கடைசியில் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்றதா இருந்தால் அந்த 8ஆம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய தொடர்பு பார்வை இருக்கணும். அப்படி விருச்சிக ராசியே காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால அவங்க உழைக்கும் போது கிடைக்காத விஷயம், அவங்க தேடி போகும்போது கிடைக்காத விஷயம், அவங்க காத்திருக்கும் போது கிடைக்காத விஷயம் திடீர்னு நடந்தா அது அதிசயம் தானே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்புகளை இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ஒருத்தருடைய மனம் தெளிவடையுது, ஒருத்தருடைய மனசுல சந்தோஷங்கள் வருது, ஒருத்தரை சுத்தி நல்ல விஷயங்களா நடக்குது, அவங்க எதிர்பார்த்ததை விட நன்மைகளா நடக்குது. நான் கம்மியா தான் எதிர்பார்த்தேன், எனக்கு இவ்வளவு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் தான் குரு பகவானுடைய பார்வையினால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு. எப்ப குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொன்னா 2026 வருடம் ஜூன் மாசம் 1ஆம் தேதி இரவு சரியாக 1:50 மணிக்கு குரு பகவான் மிதுனத்தை கடந்து கடகத்துக்கு போயிடுறார் திருக்கணிதப்படி. அந்த நேரங்கள்ல ஒரு உச்ச குருவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போக போறதுதான் மிக அற்புதமான நேரம்னு சொல்லலாம். இதுவரை விருச்சிக ராசிக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்தார் குரு. விருச்சிகத்திற்கு மறைஞ்சா நல்லது இல்லை. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு தான் யோகக்காரராக வருவார், தனத்திற்குரியவராக வருவார். காசு மறைஞ்சிருந்தது, கொடுத்த பணம் சிக்கலா இருந்தது, வரவேண்டிய பணம் வராம இருந்தது, பூர்வ புண்ணிய இடம் பிரச்சனையா இருந்தது, மனம் பிரச்சனையா இருந்தது, குழந்தைகளுடைய வாழ்வு தடையா இருந்தது. அப்ப 2 குடையவரான குரு பகவான் 8ல போய் மறைஞ்சது நல்லதா, அதுவும் போய் பகை வீட்டுல போய் இருந்தது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுனம் என்பது குரு பகவானுக்கு பகை ராசி. அப்ப தனாதிபதி கொடுத்துட்டு வாங்க முடியல, கெட்ட பேரு, ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையினால நாங்க விடுற பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்ற முடியாம ரொம்ப மனஸ்தாபத்திற்கு ஆட்பட்டு இருப்பாங்க. அந்த அமைப்புகள் இப்ப மாறுது.